வணக்கம். நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. இந்த இந்த வீடியோ பதிவு வந்து முழுக்க முழுக்க ப்ரெஸ் மீடியாவுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. நம்ம யூடியூப் சேனலுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான். என்ன டைரக்டர் ஏஎம் சந்துரு என்னை யாரெல்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே நம்ம மகிதீன் அண்ணனை பார்வையற்ற மகிதீன் அண்ணனை இன்டர்வியூ எடுக்கணும். ஏன் அவரை இன்டர்வியூ எடுக்கணும்னு சொன்னால், நம்ம மகிதீன் அண்ணனுக்கு வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்டில் பார்வை போயிடுச்சு. இப்போ அந்த பார்வை கிடைக்கணும்னு சொன்னால் அவருக்கு 50,000 ரூபாய் செலவு பண்ணணும். 50,000 ரூபாய் செலவு பண்ணால் அந்த மாற்று சிகிச்சைக்கு 50,000 ரூபாய் செலவு பண்ணால் அவருக்கு பார்வை கிடைக்கும். அதனால தான் நம்ம மகிதீன் அண்ணனை, பார்வையற்ற மகிதீன் அண்ணனை இன்டர்வியூ எடுக்க சொல்கிறேன். டைரக்டர் ஏஎம் சந்துரு யாரெல்லாம் வந்து என்னை இன்டர்வியூ எடுத்தீங்களோ, எந்த யூடியூப் சேனல்லாம், நம்ம ஆகாயம் மீடியா, சினி உலகம் சேனல், கலாட்டா மீடியா, ஏகப்பட்ட சேனல்கள் வந்துட்டு நம்ம இந்த உலகை வெல்லவா டைரக்டர் ஏஎம் சந்துரு வந்துட்டு இன்டர்வியூ எடுத்தீங்க. அதனால சில நல்ல விஷயங்கள் நடந்தது. இப்போ நம்ம மகிதீன் அண்ணனை, பார்வையற்ற மகிதீன் அண்ணனையும் ஒரு முறை இன்டர்வியூ எடுங்க. ஏன் இன்டர்வியூ எடுக்க சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம மகிதீன் அண்ணனுக்கு வந்துட்டு ஒரு 10-15 வருஷம் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி பார்வை போயிடுச்சு. இப்போ ஒரு 3 வருஷம் முன்னாடி அவருக்கு வந்து மாற்று சிகிச்சைக்கு உண்டான வேலைகள் வந்து அவர் தொடங்கியிருக்காரு. அப்போது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவர் செக் பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க 50,000 ரூபாய் செலவு பண்ணால் ஓரளவுக்கு மகிதீன் அண்ணனுக்கு பார்வை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ? 50,000 ரூபாய் செலவு பண்ணால் நம்ம மகிதீன் அண்ணனுக்கு ஓரளவுக்கு பார்வை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 2-3 வருஷத்தில் அவர் கஷ்டப்பட்டு போராடி ஒரு 25,000 ரூபாய் மாற்று சிகிச்சைக்கு ஹாஸ்பிட்டலில் அவர் கட்டிட்டார். 2-3 வருஷமாக கஷ்டப்பட்டு போராடி ஒரு 25,000 ரூபாய் ஹாஸ்பிட்டலில் அவர் கட்டிட்டார். இன்னும் ஒரு 25,000 ரூபாய் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் கட்டணும். அந்த 25,000 ரூபாய் கட்டிட்டாருன்னா அவருக்கு வந்து மாற்று சிகிச்சை பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலில் ரெடி ஆகிடுவாங்க. அவருக்கு டேட் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக மீதி இருக்கிற 25,000 ரூபாய் அவர் கட்டணும். அவர் மகிதீன் அண்ணனுக்கு மாற்று சிகிச்சை பண்ணணும். கடவுள் அருளால் அவருக்கு பார்வை நல்லா தெரியணும். ஏன் இந்த பதிவு நான் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த வீடியோ பதிவு முக்கியமாக இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு சொன்னால், யாரெல்லாம் உலகை வெல்லவா டைரக்டர் ஏஎம் சந்துரு வந்து இன்டர்வியூ எடுத்தீங்களே, எல்லா சேனலும், கலாட்டா மீடியா, சினி உலகம் சேனல், ஆகாயம் மீடியா, ஏகப்பட்ட சேனல் இருக்காங்க, யூடியூப் சேனல் இருக்காங்க. அந்த யூடியூப் சேனல் எல்லாருமே நம்ம மகிதீன் அண்ணனை ஒரு முறை இன்டர்வியூ எடுங்க. அவருடைய வலிகள், இந்த பார்வையற்ற மகிதீன் அண்ணனுடைய வலிகள் இந்த உலகத்துக்கு கொண்டு வாங்க. அவருடைய தேவை வந்து பெருசாக கூட இல்லை. 50,000 ரூபாய் அவருடைய மாற்று சிகிச்சைக்கு தேவையான பணம் வந்துட்டு 50,000 ரூபாய். அந்த 50,000 ரூபாயில் கஷ்டப்பட்டு போராடி ஒரு 2-3 வருஷமாக கஷ்டப்பட்டு போராடி ஒரு 25,000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டார். இன்னும் ஒரு 25,000 ரூபாய் கட்டினா ஒரு மாற்று சிகிச்சை பண்ணுவாங்க. அந்த 25,000 ரூபாய் அவருக்கு கிடைக்கணும்னு சொன்னால், அவருக்கு மாற்று சிகிச்சை நடக்கணும்னு சொன்னால், நீங்கள் அந்த மகிதீன் அண்ணனை, நம்ம மகிதீன் அண்ணனை, பார்வையற்ற மகிதீன் அண்ணனை ஒரு முறை இன்டர்வியூ எடுங்க. இந்த உலகத்துக்கு ஒரு இந்த உலகத்தில் இவருக்கு ஒரு வெளிச்சம் கொடுங்க. ப்ரெஸ் மீடியா தான் வெளிச்சம். ப்ரெஸ் மீடியாவுக்கு இந்த மெசேஜ் போய் கரெக்டாக சேர்ந்தாலே அவங்களுடைய அந்த ப்ரெஸ் மீடியா பார்வை வந்து நம்ம மகிதீன் அண்ணன் மேலே பட்டாலே போகிறோம். கண்டிப்பாக மகிதீன் அண்ணனுக்கு மீதி இருக்கிற 50,000 ரூபாயில் 25,000 ரூபாய் அவர் கட்டிட்டார் ஹாஸ்பிட்டலுக்கு. மீதி இருக்கிற 25,000 ரூபாய் கண்டிப்பாக ஏதோ ஒரு நபர் உதவி செய்ய வருவாங்க மகிதீன் அண்ணனுக்கு. அவருக்கு மாற்று சிகிச்சை நடக்கும். மாற்று சிகிச்சை நடந்தால் ஓரளவுக்குன்னா பார்வை வரும். அந்த பார்வை வந்தேன்னு சொன்னால் மகிதீன் அண்ணன் அவருடைய வாழ்க்கை, அவருடைய லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ நல்லபடியாக அமைச்சிக்குவார். 10-15 வருஷமாக நம்ம மகிதீன் அண்ணன் ஆக்சிடெண்ட் ஆகி இருட்டிலே இருக்கார். நம்ம மகிதீன் அண்ணன் வந்துட்டு 10-15 வருஷமாக இருட்டிலே இருக்கார். ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணால், 50,000 ரூபாய் செலவு பண்ணி மாற்று சிகிச்சை பண்ணால் அவருக்கு பார்வை வரும். ஏன் மறுபடியும் ரிப்பீட்டடாக அந்த ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். 50,000 ரூபாய் செலவு பண்ணால், 50,000 ரூபாய் செலவு பண்ணி மாற்று சிகிச்சை பண்ணால் பார்வை வரும். அதில் 25,000 ரூபாய் அவர் கஷ்டப்பட்டு 2-3 வருஷமாக கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் கட்டார். இன்னும் 25,000 ரூபாய் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவர் கட்டணும். 25,000 ரூபாய் கட்டினாருன்னு சொன்னால் அவருக்கு மாற்று சிகிச்சை பண்ணுவாங்க. ஒரே விஷயத்தை தான் 10 முறை நான் சொல்லியிருக்கேன். நம்மளுக்கெல்லாம் வந்து 25,000 50,000ன்றது ஒரு பவுன் நகை வாங்குற பைசா. நம்மளுக்கு நம்ம இருக்கிற இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் 25,000 ரூபாய் 50,000 ரூபாய்ன்றது அரை சவரம் 1 சவரம் நகை வாங்குற பைசா. ஆனால் இந்த பார்வையற்ற மகிதீன் அண்ணனுக்கு அந்த 50,000 ரூபாய்ன்றது வெளிச்சம். நம்ம அரை சவரம் 1 சவரம் நகை வாங்குற பைசா 50,000 ரூபாய். ஆனால் இந்த பார்வையற்ற மகிதீன் அண்ணனுக்கு
50,000 ரூபாய் கட்ட முடியாமல் 3-4 வருஷமா இருட்டிலே இருக்காரு. இப்படியே இது தொடரக்கூடாது. கண்டிப்பாக யாராவது ஒரு நபர் முன் வந்து நம்ம மகிதீன் அண்ணனுக்கு மீதி இருக்கிற 25,000 ரூபாயை கொடுக்கணும். அவருக்கு மாட்டு சிகிச்சை பண்ணணும். அவருக்கு கடவுள் அருளால் பார்வை தெரியணும். அவருடைய குடும்பத்தை அவர் நல்லா பார்த்துக்கணும். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மகிதீன் அண்ணனுக்கு உதவி செய்வோம். உலகை வெல்லவா டைரக்டர் ஏஎம் சந்துருவை யாரெல்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்தீங்களோ எல்லாருமே சேர்ந்து நம்ம மகிதீன் அண்ணனை இன்டர்வியூ எடுங்க. உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுங்க. நம்ம மகிதீன் அண்ணனுக்கு ஒரு 25,000 30,000 ரூபாய் செலவு பண்ணால் ஒரு பார்வை வரும். கண்டிப்பாக நம்ம மகிதீன் அண்ணனை எல்லாருமே வந்து யூடியூப் சேனலில் எல்லாருமே இன்டர்வியூ எடுத்து அவருக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும். 10-15 வருஷமா இருட்டிலே இருக்காரு. 10-15 வருஷமா ஆக்சிடென்ட் ஆகி இருட்டிலே இருக்காரு. அந்த மனுஷனுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் ஒரு ஒளியை கொடுக்கணும். நன்றி டைரக்டர் ஏஎம் சந்துரு. இந்த மாதிரி கண் பார்வை இல்லாதவங்க 50,000 1 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ண முடியாமல் வாழ்நாள் முழுக்க இருட்டிலே இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த உலகை வெல்லவா படத்தை நான் பண்ணுறேன். அதுக்குண்டான முயற்சிகள் போயிட்டு இருக்கு. கவனிச்சிங்களா? 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ண முடியாமல் வாழ்நாள் முழுக்க சில பார்வையற்றவர்கள் வந்து இருட்டிலே இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த உலகை வெல்லவா படம் பண்ணுறேன். இந்த உலகை வெல்லவா படத்தில் வர வருமானத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்வையற்றவங்களுக்கு நான் மாற்று சிகிச்சை பண்ணுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு ஜோசப் ரொசாரியா சார் வந்துட்டு நம்மளுக்கு டைரக்டர் ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருக்காரு. டைரக்டர் ஆஃபீஸ் போட்டு 10-15 நாள் ஆகுது. நம்ம உலகை வெல்லவா படத்தினுடைய வேலைகளும் போயிட்டு இருக்கு. அந்த வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும். முக்கியமாக நம்ம மகிதீன் அண்ணனை என்னை யாரெல்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்தீங்களோ எல்லாருமே நம்ம மகிதீன் அண்ணனை இன்டர்வியூ எடுத்து ஒரு வெளிச்சத்தை காட்டுங்க. ஒரு வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வாங்க. மகிதீன் அண்ணனுக்கு மாட்டு சிகிச்சைக்கு உண்டான பணம் கிடைக்கும். 25,000 ரூபாய் தான் மகிதீன் அண்ணனுக்கு வேணும். அந்த 25,000 ரூபாய் கிடைச்சதுன்னா அவருக்கு மாட்டு சிகிச்சை நடக்கும். மகிதீன் அண்ணா எதனா ஒரு வேண்டுகோள் சொல்கிறீங்களா? இப்போ வந்துட்டு நான் மட்டும் இல்லை, இதை வந்துட்டு நம்ம ப்ரெஸ் மீடியா என்னை யாரெல்லாம் வந்து உலகை வெல்லவா படத்தோட டைரக்டர் ஏஎம் சந்துரு யாரெல்லாம் வந்து என்னை இன்டர்வியூ எடுத்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதனா சொல்ல விரும்புகிறீங்களா? சொல்லுங்கண்ணா. உங்களுடைய வேண்டுகோள் சொல்லுங்கள். உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க. மகிதீன் அண்ணா உங்களுடைய வழிகள் சொல்லுங்கள். க்ளோஸில் இருக்குது. கொஞ்சம் நிமிந்து பாருங்கள். சொல்லுங்கண்ணா. வேறு நம்ம நல்லா இருக்கும்போது பிரச்சனை இருந்தது. ஒரு 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆகி கண் பாரு போய் ரொம்ப சிரமப்பட்டுருக்கு. நான் இது மாதிரி சொல்ல வரும்ல, ஒரு பார்வை கழிச்சா நல்லதுண்ணா. மறுபடியும் சொல்லுங்கண்ணா. அழுவாதீங்கண்ணா. மறுபடியும் சொல்லுங்கள். விபத்தில் ஆக்சிடென்ட் ஆகி வெளியில் போனதுனால ரொம்ப சிரமப்படுறேன். எனக்கு ஒரு பார்வை கழிச்சா அது நல்லது அப்படின்னு நம்பிக்கை. எவ்வளோ நாளாண்ணா நீங்கள் வந்துட்டு பார்வை இல்லாமல் இருட்டில் இருக்கீங்க? எப்போ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அதை கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. 2010 ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ மகிதீன் அண்ணன் வந்து அழுதுட்டு இருக்காரு. எனக்கு மனசு தாங்கலை. ஏன்னா ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ண முடியாமல் 3 வருஷமாக வந்துட்டு 50,000 ரூபாய் இல்லாமல் அந்த 50,000 ரூபாய் பணம் இல்லாமல் 3 வருஷமாக இந்த மனுஷன் வந்துட்டு இருட்டிலேயே இருந்திருக்காரு. கஷ்டப்பட்டு போராடி 25,000 ரூபாய் மாட்டு சிகிச்சை கட்டிட்டார். இன்னும் ஒரு 25,000 ரூபாய் செலவு பண்ணால் அவருக்கு மாட்டு சிகிச்சை பண்ணலாம். பாவம் கண் கலங்குறாரு, அழுகுறாரு. உங்களால் முடிஞ்ச உதவிகள் நம்ம மகிதீன் அண்ணனுக்கு பண்ணுங்கள். கண்டிப்பாக அவருக்கு மாட்டு சிகிச்சை பண்ணணும். அவருக்கு பார்வை வரணும். இதே போலேயே ரொம்ப பேர் பார்வையற்றவங்க வந்து மாட்டு சிகிச்சை பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்கள வந்துட்டு அடையாளம் காட்டுறாங்க. ஒவ்வொருத்தரையும் நான் அடையாளம் காட்டுறேன். உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். பார்வையற்றவங்களுக்கு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மாட்டு சிகிச்சை பண்ணுவோம். பணம் காசு அவங்க லைஃபுக்கு நம்ம எந்த மாதிரி உதவிகள் பண்ண போகிற மட்டும் எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பார்வை வரதுக்கு உண்டான வேலைகள் முயற்சிகள் கொஞ்சம் பண்ணலாம் மட்டும் நான் முடிவு பண்ணியிருக்கேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம். இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் 24 சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் போய் சேரும். ஒரு பெரிய முயற்சியில் இறங்கியிருக்கேன். இந்த படத்தில் வர வருமானத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்வையற்றவங்களுக்கு நான் மாற்று சிகிச்சை பண்ணுவேன். கண்டிப்பாக நம்ம மகிதீன் அண்ணனை என்னை இன்டர்வியூ எடுத்தவங்கெல்லாம் வந்துட்டு யூடியூப் சேனலில் இன்டர்வியூ எடுத்தவங்க எல்லாருமே நம்ம மகிதீன் அண்ணனை இன்டர்வியூ எடுங்க. அவருக்கு வந்து மாற்று சிகிச்சைக்கு ஒரு 25,000 ரூபாய் இப்போ தேவைப்படுது. 25,000 ரூபாய் ஹாஸ்பிட்டலில் கட்டிட்டா அவருக்கு மாற்று சிகிச்சை பண்ணுவாங்க. மாற்று சிகிச்சை பண்ணணும் நம்ம மகிதீன் அண்ணனுக்கு. அவருக்கு நல்லபடியாக பார்வை தெரியணும். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. இன்னொரு முறை யாருக்குன்னா எதனா சொல்ல விரும்புகிறீங்களா? நம்ம தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து எதனா ஒரு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறீங்களா? இல்லை
இதை வேணாமா? பார்த்து ஓ ஓகேண்ணா ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ம். நன்றி.